இந்த மாதிரி ஏதோ ஒன்று புதுசாக கொண்டு வந்து நம்ம லாஸ்ட்டில் தான் கொண்டு போகிறாங்க தவிர இவங்க நம்மளோட ப்ரைஸு டிக்ரீஸ் பண்ணிடுறாங்க. பார்த்தீங்கன்னா இது 13 ரூபாய்க்கு என்னங்க கிடைக்கும்? இது 13 ரூபாய்க்கு உங்களுக்கு எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள் இந்த ரேப்பிங் கவர்ன்றது? வாய்ப்பே இல்லை 13 ரூபாய்க்கு. இதில் நம்ம டேக்ஸ் போடணும், ஓகேவா, ஜிஎஸ்டி டேக்ஸ் போடணும், கொரியரே மினிமம் சார்ஜ் 70 ருபீஸ் இருக்குங்க. 70 ருபீஸ் கொரியர் சார்ஜ். எனக்கு இப்போ இது ஆர்டர் வந்துச்சுன்னா என்ன ஆகும் என்னோட கதை? பார்த்தீங்கன்னா 13 ரூபாய்க்கு நான் போடணும். அது போட்டாலும் எனக்கு இன்னும் ஒன்றுமே இல்லை, லாஸில் தான் நான் விற்கிற மாதிரி. 15 ருபீஸ் பாருங்கள் செட்டில்மெண்ட்டு. ஹலோ நண்பர்களே, நான் தான் அவங்க சிம்பிளி தமிழ். இன்றைக்கி நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் சில இஷ்யூஸ் இருக்குங்க. அது மூலிமா நீங்கள் நிறையவே லாஸ் ஆகிறீங்க. அது எப்படின்றது நான் உங்களுக்கு காமிக்கிற கிளியராக. பார்த்தீங்கன்னா இந்த இடம் நம்ம க்ரோத்குள்ளே போயிட்டோம்னா இந்த இடத்துல ஆஃபர்ஸ்குள்ளே போய்டுவோம். ஆஃபர்ஸ்குள்ளே போயிட்டோம்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுவர் ஆஃபர்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த யுவர் ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம தான் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, நம்மளே ஆப்டின் பண்ணக்கப்புறம் தான் நமக்கு எந்த ஆஃபர் பிடிச்சிருக்கு, எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் இதில் எலிஜிபிளாக இருக்குன்றது இந்த இடத்துல காமிக்கும். ஓகேவா, இந்த இடம் ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடம் எலிஜிபிள் லிஸ்டிங்ஸ் ஐடி இருக்குல்ல, இது எல்லாமே 7 லிஸ்டிங்ஸ் எலிஜிபிளாக இருக்குது. இது எல்லாமே 24% ஆஃபருக்குள்ளே போகும். இது நம்ம ஆப்டின் பண்ண மட்டும்தான் ஆப்டின் ஆகும். ஆனால் இப்போ ஃப்ளிப்கார்ட் என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே நம்மக்கிட்ட கேட்காமலே அவங்களே ஆப்டின் பண்ணிடுறாங்க மோஸ்ட் ஆஃப் தி ஆஃபர்ஸு. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செல்லார்ஸ்க்கு ஹியூஜ் லாஸ் ஆகுது. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. நிறைய ஆர்டர்ஸ் வருது, ஐயோ நிறைய ஆர்டர்ஸ் வருதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக அதுக்கு ஆர்டருக்கான காரணம் இதுதாங்க, இந்த ஆஃபர்ஸ் தான். பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா 9% ஆஃபர் இருக்குது, 15% ஆஃபர் இருக்குது, 16% ஆஃபர் இருக்குது, 12%. இந்த மாதிரி நிறைய பேர் தெரியாமலே இருப்பாங்க. சில பேருக்குலாம் 24% ஆஃபர் இருக்கலாம், 30% ஆஃபர் இருக்கிற அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஆப்டின் ஆகிருக்கும் உங்களுக்கு தெரியாமல். நான் இது விஷயமா நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் செல்லர் சப்போர்ட்டுக்கு. கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது ஒரு ஸ்பான்சர்ட் ஆட்ஸ், உங்கள் பேங்க் செட்டில்மெண்ட்டில் எதுவுமே எஃபெக்ட் ஆகாதுன்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக அப்படி இல்லவே இல்லைங்க. சில ஆஃபர்ஸ் மட்டும்தான் பேங்க் செட்டில்மெண்ட்டில் எஃபெக்ட் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா 32% ஆஃப் ஃப்ளிப்கார்ட் யூனிக் விசிட்னு இருக்குல்ல, இது மேலே கிளிக் பண்ணுவோம். இந்த இடம் கிளிக் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், ஒன்ஸ் யூ ஆப்டின் to any offer resulting settlement will differ from the bank settlement. ஓகேவா, பேங்க் செட்டில்மெண்ட்லேருந்து உங்களோட செட்டில்மெண்ட்ன்றது டிஃபர் ஆகும். இது ஆப்டின் ஆனதுன்னா, இது ஆப்டின் ஆயிடுச்சுன்னா சில இதெல்லாம் காமிக்கிற வேறு எது இருங்க. இந்த 6% ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுவும் அப்படி தான் இருக்குது. சிலெல்லாம் ஸ்பான்சர்ட் ஆட்ஸ் இருக்கும். ஓகேவா, அது உங்களுக்கு எந்த எஃபெக்டும் ஆகாது உங்கள் பேங்க் செட்டில்மெண்ட்டில். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த லாஸும் ஆகாது அது மூலியமாக. ஸோ பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், 1 எலிஜிபிள் லிஸ்டிங் இருக்குது. இந்த 1 எலிஜிபிள் லிஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எ ஸ்பான்சர்ட் ஆஃபர் அண்ட் நோ சேஞ்ச் இன் செட்டில்மெண்ட். இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் உங்கள் செட்டில்மெண்ட்டில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. கீழே இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டின் ஆப்ஷனும் இருக்காது, அவுட் ஆப்ஷனும் இருக்காது. ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் 59 ஆஃபர்ஸ் எனக்கு என்ன கேட்காமலே இவங்க ஆப்டின் பண்ணிட்டாங்க. நான் செல்லர் சப்போர்ட் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கு அவங்க சொன்ன ஆன்சர் இது ஸ்பான்சர்ட் ஆட்ஸ், இதனால உங்களுக்கு எந்த எஃபெக்டும் ஆகாது உங்கள் பேங்க் செட்டில்மெண்ட் தான் சொன்னாங்க. ஆனால் இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்குது இல்லைங்க, இப்போ தானே உங்களுக்கு காமிச்ச இந்த இடத்துல கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இது எப்படி சொல்கிறது, இது கம்ப்ளீட்டாகவே இது ஸ்பான்சர்ட் ஆட் கிடையாது. ஏன்னா இது செட்டில்மெண்ட்டில் டிஃபர் ஆகுது. இந்த இடம் ஆப்ட் அவுட் ஆப்ஷன் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. இது மூலயமா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு தெரியாமலே நம்மளோட ஆஃபர்ஸ் ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. 16% ஆஃப்னா பார்த்துங்க, ஒரு ப்ராடக்ட் மேலே 16% ஆஃப்னா எப்படிங்க, ரொம்ப டூ மச் இல்லைங்க இது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் டே பை டே வந்து செக் பண்ணீங்க. டெய்லி இந்த மாதிரி பாருங்கள், இதுக்கெல்லாம் அப்கமிங் இதோ பாருங்கள், இது நான் எனேபிள் பண்ணவே இல்லை. நம்மக்கிட்ட ஒரு இன்டிமேட் ஆச்சு பண்ணணும்ல, இவங்க இன்டிமேஷன் ஆச்சு கொடுக்கணும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறோம், உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக ஆப்டின் ஆகிடும். நீங்கள் வேணால் இது அப்லோட் பண்ணிக்கலான்ட்டு ஒரு மெயில் ஆச்சு அனுப்பலாம்ல, அதுக்கு அனுப்பல, ஒரு மெசேஜ் அனுப்பல, ஒரு மெயில் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு டே பை டே ஒரு ஆஃபராக ஆப்டின் பண்ணி விட்டுறாங்க. இந்த மாதிரி அப்கமிங்கில் வந்துடுது. நீங்கள் இது டெய்லி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணால் உங்களுக்கு பெட்டர். அப்படி பண்ணலன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும், நிறையாவே வரும். ஆனால் சில ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஆஃபர் எல்லாம் போய் எதுவுமே நிற்காது, கம்ப்ளீட்லி லாஸில் தான் போகும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இது பாருங்கள், இந்த மாதிரி ஆப்ட் அவுட் ஆகிடுச்சு இது. ஓகேவா, இந்த மாதிரி டெய்லி டே பை டே நீங்கள் ஆஃபர் செக்ஷன்ஸில் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது புதுசாக பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி இல்லை, நம்ம ஆப்டின் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் புதுசாக அவங்க ஏதோ கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்டேட்னு ஒன்று இருந்துச்சு. நிறைய பேருக்கு, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு எப்படின்னா, இப்போ உங்களோட ப்ராடக்ட் லிஸ்டிங் இருக்கும்ல, அது சிஸ்டம் அப்டேட்டுன்னு சொல்லிட்டு உங்களோட ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் உங்ககிட்ட கேட்காமலே டிக்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் 50 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா அதோட ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு விட்டுருவாங்க. 10 ரூபாய்க்கு தான் விற்கும் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில். செல்லார்ஸ் நிறைய ஆர்டர் வரும். இன்னும் இந்த நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் எப்போவுமே கவனிக்கணும். சாரி, இது ஆப்டின் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். இப்போ ஒரு ஆர்டர் உங்களுக்கு வருதுன்னா
ஒரு சிங்கிள் லிஸ்டிங்லேருந்து ஒரு டெய்லி உங்களுக்கு ஒரு 2-3 ஆர்டர் தான் வரும். ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் உங்களுக்கு டெய்லி 2-3 ஆர்டர் தான் வருது. ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு 10-20 ஆர்டர் வருது. 3 ஆர்டர் வர வேண்டிய ப்ராடக்ட்லேருந்து 10 ஆர்டர் 20 ஆர்டர் வருதுன்னா நீங்கள் அதை கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஒன்று இந்த ஆஃபர்ஸ் ஆப்டின் ஆகிருக்கும், அப்படி இல்லைன்னா இன்னும் ஆயிருக்கும் சிஸ்டம் அப்டேட்னு சொல்லி உங்களோட ப்ராடக்டோட ப்ரைஸ் கம்மி பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் நான் இதெல்லாம் ஒரு வாட்டி நான் இதெல்லாம் ஆப்ட் அவுட் பண்ணிடுறேன். ஆப்ட் அவுட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அந்த சிஸ்டம் அப்டேட் எங்கே இருக்குது, நீங்கள் அதை எப்படி டிசேபிள் பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ளிப்கார்ட் சைட்லேருந்து இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் நீங்கள் லிஸ்டிங்ஸ்குள்ளே வந்துட்டிங்கன்னா ப்ராடக்ட்குள்ளார இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் மாதிரி இருக்குல்ல, அந்த எடிட் மேலே கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன், ஓகேவா, இது மேலே நம்ம கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல வரல, இந்த ஏரோ மார்க் இருக்குல்ல, இது மேலே கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணது நம்மளுக்கு இங்கே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நம்ம ஒரு ப்ரைஸ் வச்சுருப்போம், ஓகேவா, பேங்க் செட்டில்மெண்ட் 133 ருபீஸ்னு வச்சுருப்போம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சிஸ்டம் அப்டேட்னு சொல்லிட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஓகேவா. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த சிஸ்டம் அப்டேட்லேயே நம்மளோட ப்ரைஸ்க்கு டிக்ரீஸ் ஆகிடும். இது நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இது செல்லார் டேஷ்போர்ட் யூஐ, இது நம்ம பண்ணது. இது எல்லாமே 197 வச்சது நான் பண்ண ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணது. அதுக்கப்புறம் சிஸ்டம் அப்டேட்டில் ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சம்டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இருக்கிறதுலே மோசமாக டிக்ரீஸ் ஆகிடும். அது நான் காமிக்கிறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துப்போம். இது பாருங்கள், இதோட ப்ரைஸ் என்னோட நான் ஒரு ப்ரைஸ் வச்சுருந்தேன். ஆக்சுவலி இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சிஸ்டம் அப்டேட்டுன்னு சொல்லிட்டு பாதி ப்ரைஸ் கம்மி பண்ணி விட்டாங்க. எது வரைக்கும் கம்மி பண்ணி விட்டாங்கன்னா ப்ரைஸ் அண்ட் ஸ்டாக் பைல் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பாருங்கள் 92 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலி எங்கே எடுத்துக்க பாருங்கள், செல்லர் டேஷ்போர்ட் யூஐ 13 ருபீஸ்க்கு டிக்ரீஸ், 13 ருபீஸ்க்கு வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் நான் அப்டேட் பண்ணேன். இது கீழே இன்னும் இருந்துச்சு, 10 ருபீஸாக சம்திங் இருந்துச்சு என்னோட செட்டில்மெண்ட் ப்ரைஸ். ஆக்சுவலி சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் போட்டுட்டேன் பாருங்கள். இதை அவுட் ஆஃப் ஸ்டாக் போட்டுட்டு இதோட ப்ரைஸ் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்த 115 வரைக்கும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே நடக்கும் ஃப்ளிப்கார்ட் சைட்லேருந்து. சிஸ்டம் அப்டேட்டுன்னு சொல்லிட்டு உங்களோட ப்ரைஸ் கம்மி பண்ணுறதும் சரி, உங்களோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதும் சரி, உங்ககிட்ட கேட்காமலேயே இது பண்ணிவிடுவாங்க. இதுக்கும் நான் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு அவங்க ஒன்லி ரீசன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது சிஸ்டம் அப்டேட் பாருங்கள். இந்த your bank settlement, your system refreshes the listing price based on latest fees and tax. லேட்டஸ்ட் ஃபீஸ் அண்ட் டேக்ஸ், நம்மளோட ப்ரைஸ், நம்மளோட ப்ராடக்ட் நம்மளுக்கு தானே தெரியுங்க. எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம அந்த ப்ராடக்ட் வாங்குறோம், அது எவ்வளோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும், எவ்வளோ கம்மி பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் வரும்ன்றது அது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். அவங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அது சிஸ்டம் அப்டேட்ன்ற பேரில் நம்ம கிட்டேருந்து நம்மளோட ப்ராடக்டோட ப்ரைஸ் கம்மி பண்ணிடுறாங்க. இதனால ஃப்ளிப்கார்ட்டுக்கு நல்ல பேர், ஓகேவா. ஃப்ளிப்கார்ட்டில் ப்ராடக்ட்ஸ் கம்மியாக கிடைக்குது. ஒரு கஸ்டமர் சைட்லேருந்து பார்த்தோம்னா, பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தோம்னா இது 5 ரூபாய்க்கே கிடைக்குது, 10 ரூபாய்க்கே கிடைக்குது, இது எப்படி கிடைக்குது, இப்படி தாங்க கிடைக்குது. நம்மளுக்கு தெரியாமலே சிஸ்டம் அப்டேட் கொடுத்து இவங்க நம்மளோட ப்ரைஸ் டிக்ரீஸ் பண்ணிடுறாங்க. பார்த்தீங்கன்னா இது 13 ரூபாய்க்கு என்னங்க கிடைக்கும்? இது 13 ரூபாய்க்கு உங்களுக்கு எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள் இந்த ராப்பிங் கவர்ன்றது? வாய்ப்பே இல்லை 13 ரூபாய்க்கு. இதில் நம்ம டேக்ஸ் போடணும், ஓகேவா, ஜிஎஸ்டி டேக்ஸ் போடணும். கொரியரே மினிமம் சார்ஜ் 70 ருபீஸ் இருக்குங்க. 70 ருபீஸ் கொரியர் சார்ஜ். எனக்கு இப்போ இது ஆர்டர் வந்துச்சுன்னா என்ன ஆகும் என்னோட கதை பார்த்தீங்கன்னா, 13 ரூபாய்க்கு நான் போடணும். அது போட்டாலும் எனக்கு இன்னும் ஒன்றுமே இல்லை, லாஸில் தான் நான் விற்கிற மாதிரி. 15 ருபீஸ் பாருங்கள் செட்டில்மெண்ட்டு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் இருக்குது, இந்த இடம் பார்த்தீங்கன்னா 36. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் ரெகுலராக செக் பண்ணுங்கள். ஆனால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நான் நிறைய வாட்டி கேட்டு பார்த்துட்டேன். அவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணது நீங்கள் தாங்க பார்த்துக்கணும். டெய்லி நீங்கள் தான் இது மாதிரி சிஸ்டம் அப்டேட்டில் சேஞ்ச் ஆகும். நீங்கள் உங்களோட லிஸ்டிங்ஸில் டெய்லி நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போது என்கிட்ட ஒரு 100 லிஸ்டிங்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 100 லிஸ்டிங்ஸ் என்னால் பார்த்துக்க முடியும். அதே என்கிட்ட 2000 3000 லிஸ்டிங்ஸ் இருக்கும்போது நான் எப்படி பார்க்க முடியுங்க? டெய்லி நான் வேலை பார்க்குறதா இல்லாட்டி இவங்களோட சிஸ்டம் அப்டேட்டை நான் பார்க்குறதா? இதனால ப்ரைஸ் கம்மியாச்சான்ட்டு 2000 3000 லிஸ்டிங்ஸ் பார்க்கணுன்னா எவ்வளோ டைம் எடுக்கும் நீங்களே சொல்லுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 3-4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. டெய்லி நம்ம எங்கேருந்துங்க ஸ்பெண்ட் பண்ண முடியாது மேலே. இந்த மாதிரி ஏதோ ஒன்று புதுசாக கொண்டு வந்து நம்ம லாஸ்ட்டில் தான் கொண்டு போகிறாங்க தவிர ஃப்ளிப்கார்ட் மோஸ்ட்லி ப்ராஃபிட் வர மாட்டேங்குது இந்த ஒரு விஷயத்தால். ஸோ எல்லாருமே செல்லார்ஸ் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க இந்த விஷயத்தில். சிஸ்டம் அப்டேட்லேயும் சரி, அந்த ஆஃபர்ஸ் விஷயத்துலையும் சரி, ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருங்க. இல்லாட்டி நீங்கள் கண்டிப்பாக லாஸில் போயிட்டுருப்பீங்க. ஆர்டர்ஸ் நிறையா வரும்னு தோணும், ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி ப்ரைஸ் பார்க்கலன்னா எவ்வளோ ரூபாய்க்கு அது விற்குதுன்றது நீங்கள் உங்களோட ப்ரைஸ் அப்டேட்டட் ப்ரைஸ் நீங்கள் பார்க்காம விட்டுட்டிங்கன்னா, ஆர்டர் மட்டும் வருதுன்ட்டு நீங்கள் பாட்டுக்கு பேக் பண்ணிவிட்டு அமுச்சிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தாங்க லாஸு. கண்டிப்பாக கம்பெனி நீங்கள் சீக்கிரமாக இழுத்து மூட வேண்டியதாக ஆகிடும். ஸோ அதனால தான் பார்த்து நடந்துக்கோங்க. இந்த அப்டேட் விஷயத்த பார்த்துக்கோங்க. அப்பப்போ உங்களோட ப்ரைஸ் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி
ஆஃபர் செக்ஷன்ஸ்லையும் போய் இந்த மாதிரி உங்களோட ஆஃபர் என்ன ஆப்டின் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆப்டின் ஆயிடுச்சுன்னா அதை ஆப்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அது மூலியமாக உங்களுக்கு பெருசாக ஒரு லாஸ் ஆக போகிறதில்ல, உங்களுக்கு வர ப்ராஃபிட்லேருந்து ஒரு 10 ரூபா தான் லாஸ் ஆகுதுன்னா நீங்கள் விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது மூலியமாக 20% ஆஃபரால் உங்களால் லாஸ் ஆகுதுன்னா நீங்கள் அதை ஆப்ட் அவுட் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ டெய்லி இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஒருவேளை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி வீடியோஸ்க்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, டாடா பாய்.